யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநகாய வித்மகே திஷ்டாய தீமிகி தன்னோ நரசிம்மம். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை. இந்த திருமண தடையில வந்து தோஷங்கள், செவ்வாய் தோஷத்தை பேஸ் பண்ணி ஏற்படுற திருமண தடை. இந்த செவ்வாய் தோஷத்துல வந்து நம்மளுக்கு ஏற்படுற இந்த திருமண தடையை எப்படி நீக்கணும்? பிரபஞ்சத்துல பிறந்திருக்க 99% பேருக்கு இந்த செவ்வாய் தோஷம்ன்றது கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் தோஷம் எல்லாருமே இருக்காது. மிதமான செவ்வாய் தோஷம், அதிக செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்திலே இதுல செவ்வாய் தோஷம் இருக்கு, பட் இந்த செவ்வாய் தோஷம் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். செவ்வாய் தோஷம் ஒன்னே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செவ்வாய் தோஷத்தை ஏற்படுறதுனால திருமண தடை நீங்குது, இந்த திருமண தடை ஏற்படுது அப்படின்றவங்க இந்த செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து உங்களால முடிஞ்சா முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. அதாவது அங்காரகனோட பார்வையிலிருந்து சற்று விலக முருகப்பெருமானின் திருவடியை நாடுவதும் சேருவதும் மிகவும் நல்லது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் 6 அவையில் நெய்யை ஊற்றி, கோவிலில் 6 அவையில் நெய்யை ஊற்றி முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு செய்வது, நெய் தீப வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அது மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் மதியம் 3 to 4 மணி வரை இருக்கும் ராகு கால நேரத்தில் அங்காரகனான செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலையை சுட்டி வணங்குவது மிகவும் சிறந்தது. அங்காரகனுக்கு, நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு செவ்வரளி மாலையை சூட்டி வணங்குவது திருமண தடை நீக்க உதவும். அது மட்டுமின்றி துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் தீபம் போடுவது மிகவும் நல்லது. இது எல்லாமே வந்து இந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான ஒரு தீர்வு. அது மட்டுமின்றி அதே தினத்துல வந்து நீங்க அர்ச்சனையும் செய்யலாம். அங்காரகனுக்கு வந்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுவாங்க. யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ அவங்க ஜாதக செவ்வாய் தோஷம்னா அங்காரகன் வந்து பேர்ல அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அதே போல ஸ்தலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கான ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்காரகனை வழிபடுவது மிகவும் நல்லது. அங்க போயிட்டு நீங்க ஒரு முறையாக அங்காரகனை வழிபடுறது மிகவும் நல்லது. அது மட்டுமின்றி பழனி மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருத்தல் நல்லது. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தான் போய் முருகப்பெருமானை பார்க்கணும் இல்லை, எப்போ வேணாலும் போய் முருகப்பெருமானை பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. அடுத்த பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவக்கிரக வழிபாடு. அருகில் உள்ள கோயில், அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்க கோயில்ல நவகிரக சந்நிதியில் செவ்வாய் பகவான அங்காரகனுக்கு செவ்வரளி மாலையை சூட்டி தங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது மிகவும் சிறந்தது. அது மட்டுமின்றி செவ்வாய் தோறும் விரதம். செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது சாப்பிட முடியல, சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்றவங்க உப்பில்லாதனவை உட்கொண்டு உணவு இல்லை அல்லது உணவு அருந்தாமல் அன்று ஒரு நாள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ராகு கால நேரத்துல வந்து நீங்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் போடுறது ரொம்ப நல்லது. தான தர்மங்கள், இந்த செவ்வாய்க்கிழமை திருமண தடை நீங்கிறதுக்காக செவ்வாய் தோஷம் உடையவர்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு அல்லது சிகப்பு நிற ஆடைகளை தானமாக செய்யலாம். ஏழைகளுக்கு துவரம் பருப்போ இல்ல சிகப்பு நிற ஆடைகளை தானமா நீங்க கொடுக்கலாம். அதே போல 2வது தியானம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் ஏழைகளுக்கு சிகப்பு துணியோ அல்லது துவரம் பருப்பு தானமாக கொடுக்க வேண்டும். அதே போல் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்க வேண்டும். இதை நீங்க வந்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பா செஞ்சிருவாங்க. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும். உண்மையிலே சொல்றேன், இது நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி இல்லை, செவ்வாய் தோஷ சாந்தி. அவரோட பார்வையில கொஞ்சம் அவர் நம்மளை அடிக்கிற அந்த அடியில இருந்து கொஞ்சம் அடியை நம்பி படிக்கிற மாதிரி அவரோட திருவடிய சரணாகதி அடைகிறதுக்கு சமம். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது. செவ்வாய் பார்வையிலிருந்து நம்ம கொஞ்சம்
அப்படி விலகும் போது நம்மளுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடி வரும். முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.